Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். So very warm welcome to the World of Education channel. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ஒரு நம்பர் வந்துட்டு பாலிண்ட்ரோம் நம்பரா இல்லையா அப்படின்றத சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, ஸோ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி பாலிண்ட்ரோம் நம்பர் அப்படின்னா என்னன்றத சிம்பிளா சொல்றேன். ஓகே, ஸோ பாலிண்ட்ரோம்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு நம்பரை வந்துட்டு ஃபார்வர்ட் டைரக்ஷன் ரிவர்ஸ் டைரக்ஷன் ரெண்டு டைரக்ஷன்லையுமே எழுதிட்டு, ஓகே, ஸோ அது ரெண்டுமே ஈக்குவலா இருந்தது அப்படின்னா அதான் வந்து பாலிண்ட்ரோம் நம்பர். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், ஒரு 2 டிஜிட் இல்லை 3 டிஜிட் நம்பர். அந்த நம்பர் ரிவர்ஸ் பண்ணிட்டு அந்த நம்பரும் ஒரிஜினல் நம்பரும் வந்து சேமா இருக்கும், சரியா? ஸோ அப்படி இருந்தா வந்துட்டு அது என்ன நம்பர் அப்படின்னா பாலிண்ட்ரோம் நம்பர் அர்த்தம். ஸோ புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹேஷ் இன்க்ளூட். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் SCDAO. ஓகே, SCDAO டார்கெட் வச்சு. ஓகே, ஸோ இது ஹேஷ் இன்க்ளூட் SCDAO டார்கெட்னா என்ன அர்த்தம்னா, இது வந்துட்டு நம்மளோட ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் லைப்ரரி வந்துட்டு இம்போர்ட் பண்ணுது. இதுக்குள்ள வந்துட்டு பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப் ஃபங்க்ஷன்லாம் இருக்கும், நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தென் பார்த்தீங்கன்னா இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியும்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பாருங்க, அதில் வந்து இன்னும் கிளியராக சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட் மெயின். ஸோ இன்ட் மெயின் ஆஃப் இந்த இன்ட் மெயின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்டாலே சொல்லியிருப்போம். ஸோ கிளியராக தெரியும், அதே பாருங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி. ஓகே, ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பிளாக் ஓபன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பாலிண்ட்ரோம் நம்பர் செக் பண்றதுக்காக ஒரு நம்பர் வேணும். அந்த ஒரிஜினல் நம்பர் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு நம்பரை ஸ்டோர் பண்றதுக்கு வேரியபிள் தேவை. தென் பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் நம்பரை ஸ்டோர் பண்ண போறோம். அடுத்து வந்துட்டு ஒரு ரிவர்ஸ் பண்றதுக்கு இனிஷியலைசேஷனுக்கு ஒரு நம்பர் வேரியபிள் தேவை, 0 அசைன் பண்றதுக்கு. ஓகே, தென் பாத்தீங்கன்னா ரிமைண்டர் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு நம்பர் தேவை. ஸோ சொல்லும் போது புரியலாம், பிரச்சனை இல்லை, கோட் பண்ணும்போது புரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இன்ட் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளோட வேல்யூ எல்லாமே இன்டிஜர், அதனால இன்ட் போட்டுக்கிறேன். ஸோ இன்ட் நம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்பரை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் நம்ம. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல். ஓகே, எதுக்காக ஒரிஜினல் அப்படின்னா நம்மளோட ஒரிஜினல் நம்பரை இதுல ஸ்டோர் பண்ண போறோம், அதனால ஒரிஜினல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ட். ஓகே, ஸோ ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ ரிவர்ஸ் ஈக்குவல் 0 அப்படின்னா என்னன்னா, ஸோ ரிவர்ஸ் பண்ண நம்பரை இதுல வந்துட்டு ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்துட்டு திரும்பி ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதுக்காக இனிஷியலா ஒரு வேல்யூ தேவை, அதனால 0. ஓகே, வேற ஏதாவது நம்பர் போட்டோம்னா ஆன்சர் தப்பா வரும், 0 போடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ரிமைண்டர். ஓகே, இது கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா செமிகோலன். ஓகேவா? ஓகே, ஸோ எல்லாமே வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூசர் கிட்ட இன்புட் வாங்க போறோம். ஓகேவா? ஓகே, ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா printf of enter a number. ஸோ என்டர் நம்பர் அப்படின்றத பிரிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்புட் வாங்கணும். இன்புட் வாங்குறதுக்கு ஸ்கேன் ஆஃப் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஸ்கேன் ஆஃப் %d. ஓகே, %d ஆம்பர்சன் நம். ஓகே, ஸோ இப்படிதான் பாத்தீங்கன்னா இன்புட் வாங்கணும். ஸோ நம்ம அப்படின்றது வேரியபிள்ல இன்புட்டை வாங்குறோம், அதை வந்துட்டு வாங்கி ஸ்டோர் பண்ணிப்போம் நம்மள. ஓகேவா? தென் பாத்தீங்கன்னா இந்த ஆம்பர்சன் அப்படின்றது வந்துட்டு இதோட வந்துட்டு அட்ரஸ் வந்துட்டு டிக்டேட் பண்ணுது. ஓகே, தட் மீன் ஒன்றும் இல்லை, இந்த நம்மள ஸ்டோர் ஆகிக்க வேல்யூவோட அட்ரஸ் வந்துட்டு இந்த ஆம்பர்சன் டிக்டேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த % அப்படின்றது ஃபார்மல் ஸ்பெசிஃபையர், இன்டீஜர் அப்படின்றது டிக்டேட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் லைன் போகலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு அடுத்து நம்மளோட இன்புட் வாங்கின நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அந்த நம்பர்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த நம்பர்ல இருக்கிற டிஜிட்ஸ் எல்லாம் வந்து கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ அப்படின்றப்போ நம்பர் அழிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வேற ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஒரிஜினல். ஸோ கோட் பண்ண என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எதுக்காக இதெல்லாம் பண்றோம் அப்படின்றது ஒண்ணுன்னா புரியும். ஓகே, கவனிச்சுட்டே வாங்க. ஓகேவா? ஸோ இந்த செமிகோலன் முக்கியம், இது வந்து லைன் டெர்மினேட் ஆகுது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு வைல் லூப் யூஸ் பண்றேன். ஸோ இந்த வைல் லூப் எதுக்காக அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் அ மினிட். ஸோ இந்த வைல் லூப் எதுக்கு அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஸோ நம் not equal to 0. Okay, ஓகே, ஸோ இந்த வைல் லூப் எதுக்காக அப்படின்னா நம்மளோட நம்பர் வந்து 0வா இல்லாத வரைக்குமே லூப் ரன் பண்ணணும். ஸோ இது ஒரு கண்டிஷன் அப்படின்றதுனால வைல் லூப் யூஸ் பண்றோம். வைல் லூப் வந்துட்டு கண்டிஷன் பேஸ் பண்ணி ரன் பண்ணும். ஓகே, ஸோ நம் எக்ஸ்க்ளமேஷன் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நம் நாட் ஈக்குவல் டு 0 அர்த்தம். ஸோ அதாவது
நம்பர் வந்து ஜீரோவா இல்லாத வரைக்கும் லூப் ரன் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும், லூப் நின்றுடும். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு num mod 10. ஓகே, ஸோ ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் num mod 10. ஓகே, ஸோ இதுக்கு அர்த்தம் என்னன்றத சொல்றேன். ஸோ நம் அப்படின்னா நம்மளோட நம்பர். ஸோ mod 10 அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட நம்பர்ல இருக்க லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் என்ன அப்படின்னா பிரிச்சு எடுக்கும். ஸோ அதை வந்துட்டு தனியாக எடுக்க முடியும். ஓகே, அதுக்காக தான் இந்த லைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்டு. ஓகே, ஸோ ரிவர்ஸ்டு which is equal to reversed times so reverse equal to reverse times 10 plus remainder. Okay, ஓகே, ஸோ இந்த லைனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் லைன் போகலாம். ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஸோ நம்மளோட நம்பரை வந்து ரிவர்ஸ் பண்ணி இதெல்லாம் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிவர்ஸோட வேல்யூஸ் இனிஷியலாக 0. ஸோ 0 times 10 0 தான். 0 பிளஸ் இந்த ரிமைண்டர், அதாவது லாஸ்ட் வேல்யூ தான் ஆட் பண்ணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அது 10th டிஜிட் அப்படின்னு மாறும். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு இருக்கிற நம்பரோட சேர்ந்து ஆட் ஆகும். ஓகே, ஸோ ப்ரோக்ராம் பண்ணும்போது புரியும். நெக்ஸ்ட் லைன் வந்து சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைன் வந்து போகலாம், அதுக்கப்புறம் புரியும். ஓகே, num which is equal to slash 10 சேர்க்கும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு என்ன நடக்கும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கொடுத்த நம்பர்ல லாஸ்ட் டிஜிட் ரிமூவ் பண்ணிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே 0 into 10 0 தான். 0 பிளஸ் ரிமைண்டர் வேல்யூ ஆட் பண்ணிடும். ஸோ அது வந்து ரிவர்ஸில் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, அடுத்து ஒரு டிஜிட்டை வந்து ரிமூவ் பண்ணிடும். அடுத்த டிஜிட்டை பார்த்தீங்கன்னா இங்கே எடுக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு அடுத்த டிஜிட் எடுத்துட்டு அதை என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கு பார்த்தீங்களா ஒரு வேல்யூ, அந்த வேல்யூவோட மல்டிப்ளை 10 மல்டிப்ளை பண்ணிட்டு ரிமைண்டர் வந்துட்டு ஆட் பண்ணிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வேல்யூ மட்டும் தனியாக எடுத்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து இதோட 10ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிடும். ஸோ அந்த வேல்யூ ரிமூவ் பண்ணிடும். லூப் வந்து 2. ஓகே, ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லைன் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு while loop வந்து முடிஞ்சது. ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்ம கண்டிஷன் செக் பண்ணிட்டோம். இன்னும் மிச்சம் இருக்க என்ன அப்படின்னா நம்மளோட ஒரிஜினல் நம்பரும் ரிவர்ஸ் பண்ண நம்பரும் வந்துட்டு ஒன்னா இருந்தது அப்படின்னா பாலிண்ட்ரோம் நம்பர், இல்லைன்னா பாலிண்ட்ரோம் நம்பர் கிடையாது. ஓகேவா? ஸோ இஃப் ஆஃப் ஒரிஜினல், ஓகே, ஒரிஜினல் equal to what? Reversed. Okay, original equal to reversed. ஸோ ஒரிஜினல் நம்பரும் ரிவர்ஸ் பண்ண நம்பர் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். ஸோ இருந்தது அப்படின்னா பாலிண்ட்ரோம் பிரிண்ட் பண்ணணும், இல்லைன்னா நாட் அ பாலிண்ட்ரோம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ printf of ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்ஸ். ஓகே, ஸோ எல்ஸ் கண்டிஷன். ஸோ எல்ஸ் கண்டிஷன்ல என்ன பண்ண போறேன்னா ஸோ அதையும் பிரிண்ட் பண்ண போறேன். printf of not a palindrome. ஓகே, ஸோ not a palindrome number. ஸோ இது முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன். ஓகே, ஸோ ரிட்டர்ன் 0 செமிகோலன். ஸோ ஒரு நம்மளோட ஒரிஜினல் நம்பருக்கும் ரிவர்ஸ் பண்ண நம்பரும் சேமாக இருந்தால் பாலிண்ட்ரோம் நம்பர், இல்லைன்னா அது பாலிண்ட்ரோம் நம்பர் கிடையாது. ஓகே, ஸோ இந்த ரிட்டர்ன் 0 அப்படின்றது சிம்பிளாக சொல்கிறேன் என்ன அப்படின்னா ஸோ இந்த ரிட்டர்ன் 0ன்றது ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரிட்டர்ன் 0 அப்படின்றது, ஸோ இந்த ரிட்டர்ன் அப்படின்றது என்னன்னா நம்மளோட வாய்ஸ்க்கு வந்துட்டு நம்ம கொடுத்த வேல்யூ என்னவோ அதை வந்துட்டு வாய்ஸ்க்கு கொடுத்துரும், நம்மளோட சிஸ்டம்ல இருக்க வாய்ஸ்க்கு. ஓகே, ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ற வேல்யூ 0வா இருக்கா செக் பண்ணும். 0வா இருந்தது அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா வந்துட்டு நம்மளோட ப்ரோக்ராம்ல எரர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதான் வந்துட்டு இதோட மீனிங். ஸோ இப்போ வந்து ரன் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே,
ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ எரர் வருது. ஸோ ஆக்சுவலாக வந்து எரர் கொடுக்கணும். ஓகே, ஸோ சாரி மன்னிச்சுங்க. ஸோ இன்புட் கொடுக்கணும். ஸோ அதாவது இன்புட்டே கொடுக்காம வந்துட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. சாரி. ஸோ இன்புட் தரலாம். ஓகேவா? 560 என்னாச்சு? ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு கொடுத்தோம். வெயிட் பண்ணுங்க. என்டர் கொடுக்கலாம். ஓகே, சாரி அங்க கொடுக்க கூடாது, இங்க தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ 121. ஸோ இன்புட் கொடுத்துட்டு மறுபடியும் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்புட் கொடுத்துட்டு மறுபடியும் ரன் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு ஆன்லைன் சாஃப்ட்வேர் அப்படின்றதால கொஞ்சம் குழப்பமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ பேலிண்ட்ரோம். ஓகே, ஸோ பேலிண்ட்ரோம் நம்பர்னு வந்திருக்கா? ஸோ இது இப்படி தான் வந்துட்டு பேலிண்ட்ரோம் ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறப்பையும் பார்த்துக்கோங்க. ஓகே, எப்படி பண்ணணும் அப்படின்றத மறுபடியும் ரன் பண்ணிவிட்டு ஓகே வெயிட் பண்ணுங்க. ஸோ இன்புட் கொடுக்குறேன், வந்து வேற கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இது கொடுத்துட்டு மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நாட் அ பேலிண்ட்ரோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் எழுதணும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா?